வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு சோயாவை வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. புதினாத்தலை, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, சீரகம் 1 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 200 கிராம் சோயாவை ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் சில்லு தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு. இதில் லெமன் 1 லெமனில் பாதி புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டாச்சு. நல்லா பிணைஞ்சு இந்த மசாலையெல்லாம் சோயாவில் நல்லா சாடுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதில் பச்சரிசி மாவு 3 ஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, எல்லா மசாலையெல்லாம் போட்டு பிணைஞ்சாச்சு. பச்சரிசி மாவுலாம் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதில் மசாலாலாம் சாயந்தரத்துக்கு முற்பாடு வறுத்து எடுத்துடலாம். கடாயில் ஒரு 1/4 லிட்ரு இதையும் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஊற வச்ச சோயாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. நல்லா சோயா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.